அதேமாதிரி என்கிட்ட ஒரு கொஷின் இருக்குது. இப்போ கொஷின்ங்கிறத விட அதுதான் ஆன்சர்னே வச்சுக்கிங்களேன். இப்போ எங்கள் அப்பா மாதிரி நான் சின்ன வயசில் இருந்தேன். இப்போ கொஞ்சம் வயசாக எனக்குன்னு ஒரு மூஞ்சி வந்துருச்சு. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. இப்போ சத்யராஜே எடுத்துக்கோங்களேன். சத்யராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவர் பையன் சிவிராஜ் ஒரு மாதிரி இருக்கான், ஹைட்டாக இருக்கான், ஆனால் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு அப்படியே அவரை மாதிரியே இருக்குது. யார் எப்படி பிறப்பாங்கங்கிறது நம்ம கையில் கிடையாது, அது கடவுள் கையில் இருக்குது. ஆனால் அவனுங்க வந்து படத்துலலாம் காட்டுறானுங்களே. அப்படியே இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த தக் லைஃப்பில் கமலஹாசனே பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா பழைய கமலஹாசனை அப்படியே காட்டியிருப்பானோ. அது எல்லாமே சிஜிஐ இல்லைனா மேக்கப்பு, இதெல்லாம் தான் கண்டுபிடிக்க முடியும் எதையுமே. இப்போ நானே வந்து இலுமினாட்டி ஹெட்டாக இருந்தாலும் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், முதல்ல எதையுமே சொல்ல மாட்டேன். அப்படியே வந்தேன்னா ஏதோ ஒன்று மழுப்புவேன், ஏதாவது சொல்லி இதே மழுப்பு இல்லைன்னா ஏதோ ஒன்று திருப்பி விட்டு போகலாம், அவ்வளோதான். இல்லையா ஒரு பக்கமாக கதையை சொல்லியிருப்பேன். நான் தான் அவதாரம், நான் வந்தேன், ப்ரைம் சாஃப்ட்டில் இப்படி நடந்துச்சு, கார்ப்பரேட்டை மாற்றணும், கவர்மெண்ட்டை மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இல்லை ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அப்படியே போயிருப்பேன். ஆனால் எல்லாத்தையும் எடுத்து சொல்ல மாட்டேன். கார்ப்பரேட்டில் இப்படி இருந்தால் தான் ஒன்றை வச்சு போனோம், கவர்மெண்ட்லேயும் அதே மாதிரி தான், எல்லா தப்புமே இந்த கவர்மெண்ட்டு கார்ப்பரேட்டால் தான் நடக்குது அப்படின்லாம் ஒட்டு மொத்தத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் அவனுங்களாம் கே எல்லாம் உள்ளே இருக்கானோ, அவனுங்கெல்லாம் கேவை மட்டும் சேர்த்து போனோம் அப்படின்னு, நம்மளாம் கரெக்ட் பண்ணுறானோ அப்படின்னு. எல்லாமே தப்பு. இங்கே ஒட்டுமொத்த சிஸ்டமே தப்பு, எல்லாமே தப்பு. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சோல்னு ஒன்று இருக்குது. அதாவது சோல்ங்கிறது வந்து இதயத்துக்கு நடுவில் இருக்கும், அதுதான் பவர், அதுதான். அதனால தான் நம்ம இதயம் துடிக்குதுன்னே வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட. ஸோ ஒவ்வொரு சோலுக்கும் ஒரு மூஞ்சி இருக்கும், அந்த மூஞ்சி மாதிரி தான் அவங்க பிறப்பாங்க. அது வந்து கடவுள் கையில் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவனை தான் பொட்டை மாதிரி போயிடும், இவனை தான் மூஞ்சை மாற்றிக்கிறது, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறது, இதெல்லாம். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது என்னென்னா, நம்ம இதுவுமே சொல்லியிருக்காங்க, உலகத்தில் நம்மளை மாதிரி 7 பேர் இருப்பாங்க, அதாவது ஒருத்தவங்கள மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் 7 பேரும் ஒரே மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு இருப்பாங்க. இவனை உடனே என்ன சொல்கிறானோ, அந்த 7 பேருமே 7 பேரில் நான் அவங்க அவனுங்கெல்லாம் சேர்ந்து கொள்கிறானோ அப்படி இப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அவன் ஏதோ ஒரு மொழி பேச போகிறான், நான் ஒரு மொழி பேச போகிறேன். அப்படியே இருந்தாலும் நீ காட்டுற புண்டை, அப்படியே இருந்தாலும் தெரிஞ்சிடும்டா, அவன் மண்டைக்குள்ளே பூந்து பார்த்தா தெரியும்டா. எல்லாத்தையும் நம்பாதீங்கண்ணா. முதல்ல நீங்கள் மக்களை தான் ஏமாத்துறானோ. இதை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறவங்கள கொண்டு விடுவானோ. இதே தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் ஃபேமிலி மெம்பர்ஸும் எவன்லாம் என் முதுகில் குத்துறானோ. என் சொந்தக்காரெல்லாம் பணம் வாங்கியிருக்கான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பணம் வாங்கியிருக்கான், என் ஊரில் இருக்கிறவெல்லாம் பணம் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு நான் அனுப்பிச்ச எந்த ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே அவனுங்க வாங்கி வச்சுட்டு எதுவுமே அனுப்ப மாட்டானோ வெளில. காரணம் என்னென்னா அவனுங்களாம் பணம் வாங்கியிருக்கானோ. வாங்கிட்டு அவ்வளோதான், இனியும் குத்தி கொண்டுட்டு அவனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு கதையை முடிச்சிடுவானோ. வெளில எதுவுமே வராது, ஏன்னா மிச்சம் வைக்க மாட்டானோ எதையும். அதோடு இல்லாமல் அவனுக்கு வெறும் கேவை மட்டும் தான் சேர்த்து போகணும். எண்ணியும் போட்டு தள்ளிட்டு வேறு ஏதோ ஒரு கேவை வச்சு இவன் தான் அந்த இதை சிஸ்டத்தை கண்டுபிடிச்சான் அப்படின்றானோ. நான் என் வண்டியும் திருடல, நான் தான் கண்டுபிடிச்சேன். அதோடு இல்லாமல் அவனுங்கள்ட்ட கொடுத்தது எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்டு, டெக்னாலஜி மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்குது. இந்த சிஸ்டமு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் சிஸ்டமே வந்து யாரோ ஒருத்தவங்க ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா தான் அந்த தாயிலிங்க. அதுவுமே அவனுங்க பண்ணல, கீழே ஒரு டீம் இருக்குது, அவனுங்க பண்ணுறானோ. யார் அந்த நல்லவனுங்க, அந்த அடிமையாக வந்தானோல்ல அவனுங்க. இதெல்லாம் தான். முடிச்சிங்க. நான் இலுமினாட்டி இல்லை. அதுவும் இல்லாமல் நான் இலுமினாட்டியாக இருந்தாலும் இலுமினாட்டி ஹெட்டாக இருந்தாலும் என் மூஞ்சை காட்டி இல்லை என் மூஞ்சி மாரி ராக்ஃபெல்லர் இருக்கான், அந்த தாயில் இருக்கான், இந்த தாயில் இருக்கான்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி நான் அடி வாங்குறது நான் ஒன்றும் முட்டா புண்டலை. ஏன்னா அவன் இத்தனை நாளாக இருந்தான், அந்த புண்டையே மூஞ்சை காட்டலை, நான் காட்டி இதெல்லாம் சொல்லி நான் என்ன உங்கள்கிட்ட அடி வாங்குறதுக்கு நான் என்ன முட்டா கொதியா? அவனும் முட்டா புண்டங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் முதல்ல இதில் காட்டுறதெல்லாம் நம்பாதீங்களா. டிவியில் காட்டுறதெல்லாம் அவனுங்க முதல்ல அதான்டா பண்ண போகிறானோ. எல்லாம் தோத்துட்டு அவனை மொத்தமும் 9 புண்டை முதுகில் தான் குத்துவானோ. சரியான குச்சி. இப்பயும் சொல்கிறேன்டா, புண்டாமனோலா அலிப்புண்டாமனோலா மிஸ்டர் கே தேவடியா பசங்களா, 9 புண்டைகளா, ஆம்பளை இருந்தால் ஒத்தை நேருக்கு நேர் போதுங்கண்ணா. புண்டை மாதிரி எங்கேயாவது வீடியோ ரிலீஸ் பண்ணி நியூஸில் காட்டுறது, இதில் இப்போ முதுகில் குத்தாதீங்கண்ணா. 9 புண்டை முதல்ல நேருக்கு நேர் போதுங்கண்ணா. சோனியா கேவாரில் தோத்துட்டு 9 குதி.